வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இலங்கையின் காங்கேசன்துறை துறைமுகம் மற்றும் திருகோணமலை துறைமுகம் ஆகிய துறைமுகங்களை இந்தியாவுக்கு தாரை வார்க்க அரசாங்கம் முயற்சிப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் முழு கனிம வளங்களையும் ஆராய்தல், பகுப்பாய்தல், வெட்டியெடுத்தல் மற்றும் பிரித்தெடுத்தல் ஆகியவற்றை இந்திய மாநில நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக ரகசிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டும் இருக்கின்றார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கையின் மேற்பரப்பு மற்றும் கடல் தளத்தில் உள்ள அரிய கனிம வளங்களை வரைபடமாக்குதல், அடையாளம் காணுதல் மற்றும் வெட்டியெடுப்பதை இந்திய நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க இந்த ஒப்பந்தம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு அரசாங்கங்களின் ஒப்பந்தத்துடன் இந்திய நிறுவனங்களுக்கு கனிமமயமாக்கப்பட்ட பகுதிகளை ஒதுக்கவும், இந்திய பொது மற்றும் தனியார் துறைகளின் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் திட்டமிட்டிருக்கின்றது. இந்த வளங்கள் தொழில்நுட்ப தொழில்களுக்கு அவசியமானவை. இந்த முடிவு நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது. இந்த திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் கட்சி ஈடுபட்டிருக்கின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் இந்திய விஜயம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் இந்த ஒப்பந்தத்தை விரைவுபடுத்துவதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இலங்கையில் இந்திய மயமாக்கலுக்கு எதிராக போராடிய ஒரு கட்சியாக மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பத்தில் காணப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். இந்த நடவடிக்கை துரோகமானது, மக்கள் ஒன்றுபட்டு அதற்கு எதிராக போராட வேண்டும் என்றும் தெரிவித்தும் இருக்கின்றார். காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலை துறைமுகங்களை இந்தியமயமாக்கும் முடிவுகள் மற்றும் மருந்து சந்தையை இந்திய மருந்துகளால் நிரப்ப 7 ரகசிய ஒப்பந்தங்கள் போன்ற இந்தியா தொடர்பான பிற திட்டங்களையும் அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றது. அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். இவை இப்படி இருக்க, யாழ் மாநகர சபை உறுப்பினர் தர்சானந்தின் பழக்கடைகளை அகற்றுவது தொடர்பில் கொண்டுவரப்படும் பிரேரணையை எதிர்த்து மாநகர சபையை முற்றுகையிட்டு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யாழ் மத்திய பேருந்து நிலைய சூழலில் அமைந்துள்ள பழக்கடை வியாபாரிகள் இன்றைய தினம் குறித்த இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அத்துடன் மாநகர சபை உறுப்பினர் தர்சானந்த் ஒவ்வொரு மாதமும் குரலி வித்தை காட்டி தன்னை பிரபல்யப்படுத்த முயற்சிக்கும் சுயநினைவற்றவர் என்று யாழ் நகர பழக்கடை உரிமையாளர் குற்றம் சாட்டியிருந்தார்கள் என்றும் நீதிமன்றின் உத்தரவில் தமக்கு அன்றைய இபிடிபியின் முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராஜாவின் ஆட்சியில் வழங்கப்பட்ட கடைகளை காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே அகற்ற முயற்சிக்கின்றனர் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். இங்கு கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள், நாம் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவே போராடுகின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் எமது நிலையை மாநகரின் உறுப்பினர் தர்ஷானந்த் உணரவில்லை. அவர் சுயநினைவின்றியே இருப்பதாக தோன்றுகின்றது. அவரது இந்த பிரேரணையால் அவர் தனக்கு ஊடக விளம்பரத்தை தேடலாம். ஆனால் எமது வாழ்வியலை இழக்கச் செய்துதான் தனது விளம்பரத்தை தேடக்கூடாது. இவ்வாறான உறுப்பினரை தேர்ந்தெடுத்தது அப்பகுதி மக்களின் தவறாகவே நினைக்கின்றோம். எனவே எமக்கு உரிய தீர்வு தராது எமது கடைகளை அகற்றினால் நாம் குடும்பங்களுடன் மாநகரை முற்றுகையிட்டு போராடுவோம் என்று சொல்லியும் அவர்கள் தெரிவித்தும் இருந்தார்கள். தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடை செய்ய கோரி முல்லைத்தீவு மீனவர்கள் இன்றைய தினம் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்து இருக்கின்றார்கள். முல்லைத்தீவு கடற்கரையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த குறித்த போராட்டத்தில் சட்டவிரோத தொழில் அதிகரிப்பு, சிறுதொழில் மீனவர்கள் வாழ்வு பாதிப்பு, சட்டவிரோத தொழிலை தடை செய், சட்டவிரோத தொழில் நடவடிக்கைக்கு எதிராக அனுர அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பின்வாங்காதே என்று பல கோஷங்களுடன் நடைபவனியாக முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு வருகை தந்த போராட்ட கோரிக்கைகள் உள்ளடங்கிய மகஜரினை மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் அவர்களிடம் கையளித்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் 20% மாணவர்கள் மீன்பிடி துறையில் ஈடுபட்டுள்ளதாகவும் சுமார்
71 கிலோமீட்டருக்கும் அதிகமாக கடல் உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் மீன்வளம் சட்டவிரோத முறையில் அளிக்கப்படுவதாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையாக இயன்றவரை சட்டவிரோத செயற்பாடுகளை நிறுத்துவதாகும் என்று தெரிவித்ததுடன் எமது மாவட்டத்தில் மீன்பிடித்துறை பிரச்சினையிலும் பார்க்க அதிகமாக இருந்த போதைப்பொருள் பிரச்சினை தற்போது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்களின் கோரிக்கையினை தாம் அரசாங்கத்திற்கு அனுப்புவதாகவும் அரசாங்கத்தின் கோரிக்கைகள் மீனவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பிக்கையுள்ளதாகவும் தெரிவித்தார். இவை எப்படி இருக்க, நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பை மிகவும் வினைத்திறன் மிக்க, பாதுகாப்பான மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடனான போக்குவரத்து சேவையாக மாற்றி பொதுமக்களுக்கு கௌரவமான மற்றும் நம்பகமான சேவையை வழங்குவதற்காக முழு போக்குவரத்து கட்டமைப்பிலும் விரைவான மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்றைய தினம் முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கின்றார். போக்குவரத்து துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக பொருளாதார போட்டித்தன்மை, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, டிஜிட்டல் மாற்றம், சமூக சமத்துவம் மற்றும் பிரவேசம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய 5 தூண்களின் கீழ் போக்குவரத்து அமைச்சினால் திட்டமிடப்பட்டுள்ள மூலோபாய திட்டம் குறித்து இதன்போது ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. கொழும்பை சுற்றியுள்ள 6 பிரதான வீதிகளூடாக இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக செயற்படுத்தப்படவுள்ளதோடு மேல் மாகாணத்தில் ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டம் பின்னர் காலி மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கும் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 8 பிரதான நகரங்களுக்கும் விரிவுபடுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு இந்த முன்னோடி திட்டம் மூலம் கொழும்பு நகருக்கு நாளாந்த பிரவேசிக்கும் தனியார் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்து பயணிகளை பொது போக்குவரத்தை நோக்கி ஈர்க்க எதிர்பார்க்கப்படுகின்றது. பஸ்களுக்கான முன்னுரிமை பாதைகளை அடையாளம் காண்பதும் அவற்றின் வினைத்திறனை பேணுவதும் அவசியமானது என்று ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியும் இருக்கின்றார். நமது நகரங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவை அல்ல, காலப்போக்கில் தாமாகவே உருவானவை என்பதால் தற்போதுள்ள நகர கட்டமைப்பிற்குள் போக்குவரத்து முகாமைத்துவத்தை மிகவும் அவதானமாக மேற்கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பஸ் நிறுவனங்கள் முறையை நிறுவுவதே இப்பிரச்சினைக்கு சிறந்த தீர்வாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த முறையின் கீழ் பஸ் உரிமையாளர்களின் பஸ்களை ஈடுபடுத்துவதற்காக ஒரு நிறுவனம் உருவாக்கப்படும் என்றும் அதில் லாபம் தொடர்பான பிரச்சினை எழுந்தால் அந்த நிறுவனத்திற்கு அரசாங்கத்தின் ஊடாக சலுகைகள் வழங்க முடியும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். சிசுசரிய பேருந்து சேவை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் 2025ஆம் ஆண்டில் சிசுசரிய திட்டத்திற்காக அரசாங்கம் 2200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியதாகவும் அதில் 500 மில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி சிசுசரிய திட்டத்தை மேலும் திறம்பட செய்வது மற்றும் மாணவர்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அதை விரிவுபடுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டும் இருந்தது. இந்த நாட்டின் போக்குவரத்து துறையில் உள்ள அனைத்து நிறுவனங்களையும் ஒரே தளத்திற்கு கொண்டு வரும் வகையில் தேசிய போக்குவரத்து ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையத்தை நிறுவுவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற நிலையில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க, போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில பெரேரா உள்ளிட்ட பல அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள், இலங்கை புகையிரத திணைக்களம், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு, இலங்கை போக்குவரத்து சபை உள்ளிட்ட போக்குவரத்து அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.